ஒர்க்குக்கும் கடை கேட்குறதுக்கும் போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வைராக்கியமாக இருந்தது. நான் வந்து ஜாதி ரீதியாக அடக்குமுறைக்கு ஆளானேன். என்னோடய 10-11வது வயசுலலாம் நான் படிக்கிற நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு பையன் பொன் மாதிரி நடந்தால் அவன் பேர் வந்து சமூகம் வச்சுருக்கிறது 9ன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் 10th கிராஸ் பண்ணுறதே பெரிய தலையால் தண்ணி குடித்த கதையாகி போச்சு. ஆனால் என்னால் 11th போக முடியல பிகாஸ் ஆஃப் மை ஜெண்டர். அப்போ என்னுடைய குடும்பம் வந்துட்டு அந்த 10வது கிராஸ் பண்ணும்போதே நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நான் இருந்தால் அவங்களுக்கு அசிங்கம், குடும்பத்துக்கே அசிங்கம், இன்னாருடைய தம்பி இன்னாருடைய அண்ணன் சொல்லி என்னை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு இருக்க விடாது பண்ணிட்டாங்க. நான் வெளியில் வந்துட்டேன். 2014 நான் வந்துட்டு நான் ஸ்டாப் 60 hours ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணேன். அதுக்கு எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கலைமாமணி விருது கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுன்னு நான் சொல்வேன். என்னோடய பேர் சுதா. நான் சென்னையில் வட சென்னையில் நான் பிறந்தேன். இப்போது என்னுடைய கூட 4-5 பேர் பிறந்தவங்க, மொத்தம் 5 members. அதில் நான் ஒன்று. எல்லோரும் மாதிரி தான் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருந்துச்சு. சின்ன வயசில் வந்துட்டு ஆண் குழந்தை பெண் மாதிரி பிஹேவ் பண்ணுறத யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய வீட்டில் இருந்துச்சு. ஜாதி ரீதியாக மத ரீதியாக இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் போவாங்க. அப்படி நான் வந்து ஜாதி ரீதியாக அடக்குமுறைக்கு ஆளானேன். ஏன்னா என்னோடய குடும்பத்தில் எல்லோரும் வந்து நாடார்னு சொல்லிக்குவாங்க. நாடார்லாம் வந்து வீரமான ஆம்பளைங்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறத வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. என்னோடய ஃபேமிலியும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி. அந்த சூழலில் நான் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டை தாண்டி படிக்கக்கூட முடியல. நான் படிக்கிற காலத்தில் இப்போ ஐ எம் 51 years old. அப்போ அப்படியே ஒரு 40 years பேக் போய் பாருங்கள். என்னோடய 10-11வது வயசுலலாம் நான் படிக்கிற நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதான் ஜெண்டர் தான் பிரச்சனை. அப்போது பையன்தான் பார்க்குறதுக்கு, அந்த பேசுறது நடக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு பெண் மாதிரி இருக்கும்போது ஒரு பையன் பொன் மாதிரி நடந்தால் அவன் பேர் வந்து சமூகம் வச்சுருக்கிறது 9ன்னு சொல்லுவாங்க. அந்த கேவலமான பேரை வச்சு 9ன்னு என்ன அர்த்தம், 9ன்னு எழுதுகிறோம் 9, அது இப்படி திருப்பினா 6. அப்போ இப்படி பார்த்தா பெண்ணு, இன்னொரு சாயலில் பார்த்தா பையனு, அறிவு ஜீவிங்க, அறிவுக்கிட்டே ஜீவிங்க இவங்க வந்துட்டு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து எங்களுக்கு சொல்லி நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் 9ங்கிற மாதிரி போர்டிலலாம் எழுதி போட்டுடுவாங்க. அந்த 9ன்னு எழுதி அந்த இருக்குல்ல, ஓக்கில் என் பேரை போட்டுடுவாங்க. அதனால் நான் 10th கிராஸ் பண்ணுறதே பெரிய தலையால் தண்ணி குடித்த கதையாகி போச்சு. கூட படித்த மாணவர்கள் அப்போ எல்லாமே சின்ன குழந்தைங்கள்ல. இப்போது 8வது படிக்கும்போது எல்லாம் 11 வயசு இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு சொன்னாலும் புரியாது, பார்க்குறத அப்படியே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. அப்போ என்னை பார்க்குறாங்க, அவங்களுக்கு புரியல, அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னோடய எஜுகேஷன் பாதிச்சது. அந்த வயசில் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது எவ்வளோ பெரிய ஒரு ஹியூமிலியேஷன். இத்தனை பேர் உங்களை வந்து சேர்ந்து ஒன்று அட்டாக் பண்ணும்போது அது அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நீங்கள் என்னெல்லாம் யோசிப்பீங்க? எவ்வளோ ஹியூமிலியேட்டடாக நீங்கள் இருப்பீங்க? எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு நண்பர் இருந்தான். அவனை என்ன மாதிரி தான். அவனை நான் மட்டும்தான் இருப்போம். ரொம்ப ஐசோலேட்டட். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தனியாக இருப்போம். நான் கொண்டு வர சாப்பாடு, அவன் கொண்டு வர சாப்பாடு, 2 பேரும் சாப்பிடுவோம். மற்றவங்க எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒன்றுத்துக்கும் உதவாதவங்கிற மாதிரியான அவங்களுடைய ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் நான் அனுபவிச்சது. அதுதான். அதை தாண்டி நான் அவங்கக்கிட்ட எதிர்த்தது கிடையாது. இப்போ இருந்தால் 2 கண்ணத்தில் 4 போடுவேன். அந்த தைரியம் அப்போ 8 வயசில் யாருக்கா வருமா? வரல. அப்படி இருந்தும் நான் வந்து 10th வரைக்கும் படித்தேன். 8th 9th 10th செகண்டு தேர்டு நான் வருவேன். ஆனந்தையன் கூட படித்தப்பேன். அவனை திருநங்கை தான். அவன் ஃபஸ்ட்டு செகண்ட் வருவான். 2 பேர் தான். நாங்கள் தான் அந்த 1 to 3 கவர் பண்ணுவோம். ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தோம். ஆனாலும் என்னால் 11th போக முடியல பிகாஸ் ஆஃப் மை ஜெண்டர். அப்போ என்னுடைய குடும்பம் வந்துட்டு அந்த 10வது கிராஸ் பண்ணும்போதே நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நான் இருந்தால் அவங்களுக்கு அசிங்கம், குடும்பத்துக்கே அசிங்கம், இன்னாருடைய தம்பி இன்னாருடைய அண்ணன் சொல்லி என்னை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு இருக்க விடாது பண்ணிட்டாங்க. நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து மற்ற டிரான்ஜெண்டர்ஸோடு இருந்தேன். அந்த டிரான்ஜெண்டர்ஸோடு நான் வர பீரியடில் நான் மட்டும் ஒரு உறுதி வச்சுருந்தேன், நம்ம செக்ஸ் ஒர்க்குக்கும் கடை கேட்குறதுக்கும் போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வைராக்கியமாக நான் இருந்தேன். வெளியில் வந்தீங்க, மற்ற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூட இணைஞ்சிங்களா? அது எப்படி நடந்தது? மற்ற டிரான்ஜெண்டர்ஸோடு தான் இணையணும். வெளியில் வந்தாச்சு. ஒரு 3 மாதம் அதை அந்த வெளியில் போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. நான் வெளியில் தான் வந்து ஆகணும். இருந்தால் பையனாக இருக்கணும். பையனா பொண்ணா அப்படி எப்படி மாற்றி இருக்க முடியும்? நான் என்னை வந்து பொண்ணுன்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் ஐ எம் எ டிரான்ஸ் உமன்.
அப்போ நான் வந்து திடீர்னு பையனை எப்படி நான் வந்து என்னை மாற்றிக்க முடியும்? அதனால் வெளியில் வந்துட்டேன். நான் பொண்ணாகவே இருந்துட்டு போகிறேன். இப்போது 3 மாத பெண் குழந்தைக்கே வெளியே பாதுகாப்பு இல்லை. அப்போ பொன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நான் வந்துட்டு மற்ற டிரான்ஸ் உமன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு, அப்போ டிரான்ஸ் உமன் இருந்தது வந்துட்டு வட சென்னையிலே நான் இருந்தேன். அந்த நார்த்து சென்னையிலே நான் இருந்தேன். எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக இல்லை அவங்க கூட இல்லாதது. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பார்த்த முகங்களே பார்த்துட்டு தெரிஞ்ச விஷயங்களே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். வெளியில் வந்தால் தான் நிறைய புது விஷயங்களை நம்ம வந்துட்டு கற்றுக்க முடியுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துட்டேன். மற்ற திருநங்கைகளோடு இருந்தேன். என்னோடய ஃபெமினின் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நான் 17 இயர்ஸ் ஓல்டுலேயே சகோதரனுக்கு வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு கே பர்சன் சொன்னால் டாக்டர் சுனில் மேனன். அவர் தான் சகோதரனுடைய டைரக்டர். அப்போ அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ரிசர்ச்சரை தேடிட்டு இருந்தார். நான் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன வேலை அதில் வந்துட்டு எனக்கு கம்மி சேலரி. அப்போ நான் வந்துட்டு அதுவே போதுங்கிற மாதிரி நான் இருந்துட்டேன். மற்ற திருநங்கைகளோடு நான் வந்துட்டு என்னோடய ஃபெமினின் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். சென்னை முழுக்க தெரிய ஆரம்பித்தேன். எல்லா திருநங்கைகளுக்கும் சுதானா தெரியும். இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு உமனாக மாறுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நானும் என்னுடைய அறுவை சிகிச்சை முறைகள்லாம் முடிச்சுட்டேன். சென்னையில் எல்லாருக்கும் தெரிஞ்சு 2014 பில்கேட்ஸோட ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அந்த ப்ராஜெக்டில் தமிழ்நாடு முழுக்க வேலை செய்கிறதுக்கு ஒரு சீனியர் பர்சன் வேணும்னு பார்த்தாங்க. அப்போ நான் ஒரு சீனியர். ஏன்னா நான் தான் முதல்ல திருநங்கைகளில் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்ய வந்து ஒரு திருநங்கை. அப்போ என்னை வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஸ்டாஃபாக எடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றினேன். 13 மாவட்டங்களில் வேலை பார்த்தேன். 13 மாவட்டங்களில் அமைப்புகளையும் நான் உருவாக்கினேன். திருநங்கைகளுக்காக ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன்ஸை அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்தேன். அவங்கள வந்துட்டு அந்த நிறுவனத்தை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு ஆன்சைட்டாகவும் கூடமாக இருந்தேன். அதனுடைய அனுபவங்களுக்காக நான் ஃப்ரான்ஸ், மெக்சிகோ, இலங்கை, பங்களாதேஷ் நிறைய நாடுகளுக்கும் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். 2014 நான் வந்துட்டு நான் ஸ்டாப் 60 ஹவர்ஸ் ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணேன். அதுக்கு எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கலைமாமணி விருது கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் பாலிசி எழுதக்கூடிய கமிட்டியில் ஸ்டேட்டில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன். லோக் அதாலத்தில் மெம்பராக இருக்கேன். டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டில் எக்ஸ் மெம்பராக இருக்கேன். இந்த இந்து தமிழில் திருநங்கைகளை பற்றின ஸ்டோரிஸ் எழுதிட்டுருக்கிறேன். இப்படி என்னோடய பயணம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியேன்னு சொன்னதால் அப்படியே முடங்கியோ தூக்கு போட்டு தொங்கிடல. நல்ல ஒரு லெவலில் இன்றைக்கி எனக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாருக்கும் சுதான் சொன்ன தெரிகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். ஸோ ஒரு கோரிக்கையாக வைக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு ஆதங்கத்தை யார்கிட்ட? கவர்மெண்ட் கிட்ட, இல்லைனா உங்கள் கம்யூனிட்டி பீப்புள் கிட்டே நீங்கள் வைக்கணும். நீங்கள் வந்து இப்படி இருக்காதீங்க, இப்படி வாங்க அப்படின்னு ஏதாவது மோட்டிவேஷனாக சொல்லுங்கள். கவர்மெண்ட்க்கு வந்துட்டு நான் நிறைய தேங்க்ஸ் தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரொம்பவே பாசிட்டிவான அப்ரோச் உள்ளவங்க, ப்ராக்ரெசிவான திங்கிங் உள்ளவங்க. அவங்க தான் நம்ம டிரான்ஸ் பீப்புளுக்கு நிறைய செஞ்சிட்ருக்குறாங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்துட்டு வெல்ஃபேர் போர்டு கொடுத்தது இந்த கவர்மெண்ட் தான். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டே, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ஸ்பெஷல் கிரீவியன்ஸ் டே, ஸ்பெஷல் எஸ்ஆர்ஜிஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் ஒரு டிரான்ஸ் பீப்புளை உட்கார வச்சாங்க. டிரான்ஸ் மென்னுக்கெல்லாம் ஐடி கொடுத்தாங்க. அவங்களே போர்டில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுன்னு நான் சொல்வேன். அதனால் கவர்மெண்ட்கிட்ட எனக்கு பெருசாக கோரிக்கை இல்லை. பொதுமக்கள் சொல்லும்போது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துன்னு கம்முன்னு இருங்க, எங்களை பற்றி ரொம்ப யோசிக்காதுங்க. நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நாங்கள் ஏதோ பெரிய கவலையிலையும் பிரச்சனையிலையும் மாட்டின்னு இருக்கிற மாதிரி, நீங்கள் ஏதோ ஆபத் பாந்தவன் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம எல்லோரும் இணைஞ்சி இந்த இந்தியாவுக்கு நல்லதை பண்ணுவோம்.